நேர்ந்தது. சில ஆண்டு வைகாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமையன்று பகல் 11 மணிக்கு தமது சீடர் சுப்பிரமணியதாசர் என்ற பெயருடையவரான சின்னசாமி பிள்ளையை அழைத்து இறைவனின் திருவுளக் குறிப்பு ஒருவாறாக காணப்படுகிறது. திருவான்மியூரில் ஒரு நிலம் பார், அது விரைவில் முடிய வேண்டும். இத்திருநீற்றினை அணிந்து அக்காரியத்திற்குச் செல் என்று கூறி அனுப்பினார்கள். வைகாசி மாதம் 15ஆம் நாள் திருவான்மியூரில் பேசப்பட்ட நிலத்தின் கிரய பத்திரம் எழுதப்பட்டது. அன்று இரவு 2 மணி அளவில் சுவாமிகள் அருகிலிருந்த ராஜபாதர் முதலியாரையும் மதுரை முதலியாரையும் அழைத்து, மயூர வாகன சேவையை விடாது நிகழ்த்துங்கள், என்னுடைய உடலை திருவான்மியூரில் சேர்த்து விடுங்கள் என்றார்கள். மறுநாள் புதன்கிழமை காலையில் சுவாமிகள் வழக்கப்படி குளித்துவிட்டு பூஜைகளையும் முடித்துவிட்டு அமர்ந்திருந்தார்கள். விரைவில் உடல் நீங்கப் பெறும் என உணர்ந்தார் சுவாமிகள். மருத்துவர்களால் சுவாமிகளின் உடல்நிலையை அறிய முடியவில்லை. 30/5/1929